பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்திக்க உங்களோடு பேசி வருகிறேன். வழுவாதபடிக்கு நம்மை காக்க அவர் ஒரு நாள் தான் முடியுமா? ஏன்னா யூதாவின் புஸ்தகத்தில் 24-25 வசனத்தை வைத்து உங்களோடு பேசி வருகிறேன். போன முறையும் சொன்னேன், உங்கள் வேதாம புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, சங்கீதம் 119, 133 எடுத்துக்கோங்கன்னு. இப்போவும் திரும்பவும் சொன்னேன், உங்கள் 119 சங்கீதத்தை 133 வசனத்தை எல்லாரும் கையில் தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாட போகிறோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை 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 வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. வானத்தையும் இந்த பூமியையும் வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிறமே முருகா. காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிறமே முருகா. பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனை ஆதரிப்பா. பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனை ஆதரிப்பா. எனக்கொத்தாசை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. உள்வல பக்கமாக கர்த்தர் நிழலாகிறார். உள்வல பக்கமாக கர்த்தர் நிழலாகிறார். பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனை ஆதரிப்பா. பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனை ஆதரிப்பா. எனக்கொத்தாசை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. வானத்தையும் இந்த பூமியையும் வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. இப்ப வாசிக்கலாமா? 119 சங்கீதம் 133 வசனம். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி. முதல்ல வார்த்தையில நிலை நிக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா இங்க அழகா சொன்னார், உம்முடைய வார்த்தையில என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். இவருடைய ஜெபத்தை பாருங்க.
உம்முடைய எதுல நிலை நிறுத்தணுமா? வார்த்தையிலே. இன்னைக்கு வார்த்தையில வழி போயிடக்கூடாதுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எத்தனையோ வார்த்தையை சொல்லியிருக்கார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான், உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கருக்கு வரும் பலன் நீ என்ன செய்வ? எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். ஆனா அந்த வார்த்தையை நம்பி நம்மால நிற்க முடியுதா? யோபு சொல்றார் 23:14, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்குங்கிறார். நீங்களும் நானும் யோபுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபுடைய நிலைமை என்னது? பிள்ளைகள் போச்சு, சொத்து சுகம் போச்சு, உடம்பு முழுக்க வியாதி, ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு உட்காந்துருக்கான். அப்போ சொல்கிறான், எனக்குன்னு உன்னை குறிச்சிருக்காரியா. இன்னைக்கு நம்மளாக இருந்தால் அப்படி சொல்லியிருப்போமா? ஏன்னா அவருடைய வார்த்தையில் நிலை நிற்கணும். நான் 1992 ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா? எனக்கும் கண்ணு தெரியாது, இங்கே வர்ற மக்களுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் இவங்க மத்தியில் ஊழியம் பண்ணணும். நான் எப்படி போகிறது? எனக்கு தெரியாத, பாது தெரியாத, முன்னாடி நிற்கிற ஆள் தெரியாது, அவங்க உடுத்தி இருக்கிற ஆடை தெரியாது, பேசாட்டா ஆணா பெண்ணான்னு கூட தெரியாது, அல்லது மாடா வண்டியா காரா எதுவும் தெரியாது, குடி இருக்கா பள்ளம் இருக்கா மேடு இருக்கா தெரியாது. யார் எப்போவும் என் கூட இருப்பா, நான் பாட்டில் ஊழியம் ஆசைப்பட்டா எப்படிங்க நடக்கும்? ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நான் இருப்பேன்ப்பா. என்ன நம்புறியா இல்லையா? ஏன்னா யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவில் விட்டு போட்டானே, என்ன செய்வேன் எம்பெருமானே. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவில் விட்டு போட்டானே, என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். உலக வாழ்க்கை சதம் என்று நான் நினைச்சு, அது உண்ட போது சகதி என்று நான் அறிந்தேன். உலக வாழ்க்கை சதம் என்று நான் நினைச்சு, அதில் உழுந்த போது சகதி என்று நான் அறிந்தேன். கலகம் நிறைந்த உலக வாழ்க்கை மாயை ஐயா, கலகம் நிறைந்த உலக வாழ்க்கை மாயை ஐயா. அது விழுந்தவர்கள் எழுப்புவது கடினம் ஐயா, அதில் விழுந்தவர்கள் எழுப்புவது கடினம் ஐயா. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டாரு எம்பெருமானே. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டாரு எம்பெருமானே. நான் என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். நான் கேட்ட 2 கடுந்து எனக்கு யாரும் தெரியாது, யாரும் நிற்கிறான்னு தெரியாது, யாரை நம்பியா போவேன்? அவர் சொன்னார், நான் இருக்கேன்ப்பா. ஏசாயா 42:16 கொடுத்தார். குருடரை அறியாத வழியிலே நடத்தி. நடத்துறதுக்கு கண்ணீரால கூட்டு போகிற பழக்கம் வேணும், சும்மா கூட்டு போயிட முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறேன்னு கூட்டு வந்து கடைசியில் ஒவ்வொருத்தர் அன்னைக்கு ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தார், திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு மீட்டிங்க்கு. ஒருத்தர் கம்பை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டார். அவர் கடைசியில் போய் அந்த பிளாட்ஃபார்ம் ஒட்டியே வாய்க்கால் சாக்கடை போகுது, அதில் இறங்கி கிட்டத்தட்ட 1 வாரம் அந்த காலுக்கு மருந்து போட்டுக்கிட்டார்.
நன்மை செய்யணுங்கிற ஆசை இருக்கு, சில செய்கிற விதம் தெரியலை. ஆண்டவர் சொல்றார், நான் நடத்துவேன்ப்பா. ஏன்னா மனிதர்கள் கூட்டிகிட்டு போவாங்க, ஆனால் கவனக்குறைவாக விட்டுருவாங்க. சாதாரணமாக விட்டுருவாங்க. கேட்டால் சாரி, இந்த வார்த்தை ஒன்று இருக்கு. ஏன்னா எது தெரியுதோ இல்லையோ இங்கிலீஷில் 4 வார்த்தையை கற்று வச்சுருக்காங்க. சாரி, ஓகே, ஆல்ரைட், தேங்க்யூ, நோ ப்ராப்ளம். இதை கற்று வச்சுருக்கான். எதை கேட்டால் நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். எனக்கு அன்பானுள்ளே நல்ல கவனிங்க. நான் கேட்டேன், யார் என்னை எப்படி பொறுமையோடு கூட்டிகிட்டு போக முடியும்? எனக்கு ஒவ்வொரு படியும் சொல்லணும், ஒவ்வொரு கல்லும் சொல்லணும், ஒரு பள்ளம் இருந்தால் சொல்லணும், ரோடு ஏறணும் நான் சொல்லணும், இறங்கணும் நான் சொல்லணும், தாண்டணும் நான் சொல்லணும். யார் என்னை கூட்டிகிட்டு போவா? ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கப்பா. அறியாத வழியில், உனக்கு தெரியாத பாதையில் நான் உன்னை நடத்துவேன். குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு போறதுன்னா என்னது? நம்ம சில கையை இடத்துல பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு போகிற வாங்க அம்மாங்க கூட்டிகிட்டு போகிறது. சில மாப்பிள்ளை அழைப்புங்கிற மாப்பிள்ளை அழைக்கிறது காரில் வச்சு அழைச்சிட்டு வருவோம். அது அழைப்பல்ல. அழைச்சிட்டு வரேன்னா கூட்டிகிட்டு வர்றது. அறியாத பாதைகளில் அழைத்து கொண்டு போய், ஐயா இந்த ஊருக்கு நான் போனதே இல்லை அப்படிமோ, அது நான் தைரியமாக போப்பா, நான் உனக்கு முன்னே போய் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன்னார். நமக்கு முன்னாடி போவார், முன்னாடி போய் பாதை காட்டுவார். நம்ம பாடுறோம்ல, பாதை காட்டும் மாயே கோபா பரதேசி ஆனந்த பலவீரம் அறிவீரம் ஏலகம் காடுதான் வானகாரம் வானகாரம் தந்தையம் கோஷியோ ஜீவ தண்ணீர் ஊரோத்தை நீ தீர்ந்து தாருமே ஜீவமேக ஸ்தம்பூரனை வழி நடத்தியுமே நல்ல மீட்பு பல்ல மீட்பு பாதை காட்டுகிற தெய்வம் ஐயா. நாம வழியிடக்கூடாதுன்னு கூடவே வருவாராம். குருடரை அறியாத வழியிலே நடத்துவேன், அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அழைத்து கொண்டு போறது மட்டுமல்ல, ஐயா எங்களுக்கு எங்க பார்த்தாலும் இருட்டாத்தானே இருக்கு, இருளாத்தானே இருக்கு, அந்த இருளை வெளிச்சமாக்குவார். ஏன்னா அவர் அன்றைக்கு இருளை வெளிச்சமாக்கினவர், அந்தகார இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆச்சரியமான ஒளியை கொடுத்தவர். முதல்ல செஞ்சது என்னது? வெளிச்சம் உண்டாகட்டும் சொன்னவர், இருளை போக்கியவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த இருள் நிறைந்த நாட்கள் நெருங்கிடுதே, அருட்தலும் நாட்களில் பயன்படுத்தும். எமில் ஜோசிங் பாடினார்ல, அழகா பாடினார். ஏன்னா அந்த பாடல்களை இன்னைக்கு காதுல கேட்கல. தீர்ணமுண்ட வாசல் அண்டை பண்டு முன் நொறுங்குண்ட மல்லதா முன் செல்வோர்யா. தீர்ணமுண்ட வாசல் அண்டை பண்டு முன் நொறுங்குண்ட மல்லதா முன் செல்வோர்யா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அழிவதும் நாட்கள் நெருங்கிடுதே, அறுத்தலும் நாட்களை பயம். தீனமுண்ட வாசல் அடைபடு முன் நொறுங்குண்ட மனதா முன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்துவோம்.
நாட்கள் கொடியதா மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஐயா, இருள் வரும் நாட்கள் நெருங்கிடுதே. பவுலையும் அதான் சொன்னாரு, அநேக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு சாத்தானுடைய அந்த இருளில் அதிகாரத்தில் இருக்கிறவளை நீ பிடுங்கி தேவனிடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறவள. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே 15 சொல்றாரு, நீ என்ன செய்யணும், நான் உன்னை அதுக்கு தான்ப்பா பிரித்து எடுத்தேங்கிறார். எதுக்கு எடுத்தாரா? அப்பொழுது நான், ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். முதல்ல நிற்கணும், வலிவீரக்கூடாது. காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காகவே உனக்கு தரிசனமானே. சுய ஜனத்தாரிடத்தில், ஐயா, உன் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு ஏன் பிரிச்சாரு தெரியுமா? உன் சுய ஜனத்தாரிடத்தில் என்றும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்து நான் உன்னை முதல்ல விடுதலையாக்கி அவர்களும் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திருப்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும்படி இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று பவுலே அப்படித்தான் சொன்னார். ஏன் பிரிச்செடுக்கிறார்னு நம்ம நோக்கம் இருக்குங்க. பிரிச்செடுக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்னை ஒரு காலத்தில் சின்ன 2 கண்டு நான் போன போகிற எல்லாம் சொந்தக்காரன் விட்டு போனான். அப்போ எனக்கு புரியலை, ஏன் விட்டுட்டு போகிறாங்க. ஐயோ, எல்லாம் விட்டு போயிட்டான், கொஞ்சம் கூட நம்மளை நினைக்கலேன்னு. இப்போ தான் தெரியுது, அவன் நினச்சா என்ன, நினைக்காட்டி என்ன. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12 அப்படித்தான் வாசிக்கிறோம். அவர் சிறியோரை ஆசீர்வதிப்பார், பெரியோரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரையும் இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். யாரா இருந்தாலும் சரி. நான் 92 அப்படி தான் கேட்டேன், எப்படியா நான் நடக்க போகிறேன், எப்படி போக போகிறேன். நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவேன்ப்பா. ஆண்டவர் நம்மளை வலுவ விட்டுருவாரா? இன்னைக்கு வரைக்கும் விடலைங்க. அறியாத வழியிலே நடத்துகிறார், தெரியாத பாதைகளை அழைத்து கொண்டு போகிறார், இருளை வெளிச்சமாக்குகிறார், கோணல்களெல்லாம் செவ்வைப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, ஒரு கேரண்டி கொடுத்திருக்கார் கடைசியில். ஏசாயா 42:16 கடைசியில் என்ன சொன்னாரு? இறுதி வரை கைவிடாதிருப்பேன். எப்போ வரைக்கும் நமக்கு என்னைக்கும் தெரியாது. சங்கீதக்காரன் கேட்ட மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கலாம். 39ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் என் நாட்கள் நிலையற்றது என்பதையும் உணரும்படிக்கு என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். அப்படி தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கடைசி வரைக்கும் இல்லையா? கல்டொன்னை அழைத்த கரமதை பிடி கைவிட இருப்பார். கல்டொன்னை அழைத்த கரமதை பிடி கைவிட இருப்பார். ஆண்டுகள் தோறும் உன்னை ஆசீர்வதித்து, ஆண்டுகள் தோறும் உன்னை ஆசீர்வதித்து அந்த ஆண்டவரை எண்ணிப்பார், எண்ணிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை எண்ணிப்பார், அந்த ஆசீர்வாதத்தை எண்ணிப்பார். காப்பா காப்பா காப்பவர் காப்பா என்னும் காத்திடுவார். கலங்காதே மகனே காத்திடுவார்.
இஸ்ரவேலுக்கு அன்பு பண்ணா நேரத்திலே மன்னாவை தரவில்லையோ. இஸ்ரவேலுக்கு அன்பு பாக்கு படி அன்பு பண்ணா தரவில்லையோ. இன்னும் இவர்களை விட்டு விலகேன் என்று சொல்லவில்லையோ. இல்லையோ இல்லையோ அந்த மன்னாவை தரவில்லையோ. அந்த மன்னா தரவில்லையோ. காப்பா காப்பா காப்பவர் காப்பா என்றும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மகனே காத்திடுவார். ஐயா, இறுதி வர எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் அதுதாங்க. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் திரிந்தேன் உலகிலே, நல்ல மீட்பனாக வந்து என்னை மீட்டீரே. 100 ஆடுகளில் ஒரு ஆடு தான் காணாமல் போச்சு. சும்மா உட்காந்துருந்தார மெய்ப்பன். அதை போய் தேடி கண்டுபிடிச்சி தோழதுக்கு போட்டுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுங்க பண்ணார். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அலைந்து திரிகிற ஆட்டையும் தேடி வந்தவர் தான் அவர். உன்னை என்னையும் ஸ்திரப்படுத்துவார். முதல்ல வார்த்தையில் ஸ்திரப்படுத்துவார். இந்த வார்த்தையை கேட்டு தான் நான் அன்னைக்கு 92 வந்து எல்லாரும் சொன்னால் பைத்தியக்காரன்னா. எல்லாரும் பைத்தியக்காரன். ஆண்டவர் எப்படி கூடவே இருந்து நடத்துவாரா? எப்படி நடத்துவார்? அப்புறம் எப்படி நடக்கிறோம் நாம்? ஏன்னா என்னைக்கு இந்த பூமியில் வந்து தாவீது சொன்னார், நான் விழுகும்போதே யாருடைய சார்பில் விழுந்தேங்கிறாரு. அதை மறந்துடக்கூடாது. அவருடைய சார்பில் விழுந்தேன். ஏன்னா அவன் சொன்னார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். நான் விழுகும் போதே உங்கள் சார்பில் தான் ஏன் விழுந்தேன். ஏன்னா நீங்கள் தான் தாயின் மடியில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் தாங்கினீர், ஏந்தினீர், தப்புவித்தீர், சுமந்தீர். நரை வயது மட்டும் அப்படி செய்வேன் இருக்காரு. இறுதியில் கைவிட்டுருவாரா? ஏசாயா 46:3 வீட்டில் வாசித்து பாருங்க. அவர் சொன்னார், நரை வயது முதிர் வயது மட்டும் அப்படி செய்து வந்தேன், இனி அப்படி செய்வேன்கிறார். இன்றைக்கி சொன்னேன், நாம் வலுவ சூழ்நிலைகள் வரும், ஆனால் வலுவாதபடிக்கு காக்க அவர் ஒருத்தரால் தான் முடியும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, ரொம்ப நல்லது. கேட்குறதோட விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அது தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். எனக்கு அன்பானவர்களே, திருநெல்வேலியில் கண்ணு தெரியாத அம்மாமார், 2 கண்ணும் தெரியாத வயதான தாய்மார்கள், இவர்கள் தங்குறதுக்கு எத்தனையோ பேர், ஐயா எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, எல்லாரும் எங்களை கைவிட்டுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உண்மைதான். வயதான காலத்தில் எல்லோரும் ஒதுக்கி தர சம்பளம் பென்ஷன் இருந்தால் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த அம்மாவுக்கு பென்ஷன் 25 ரூபா. 3 பிள்ளைங்க சொல்லுது, ஒரு மாதம் என்கிட்ட, ஒரு மாதம் அவட்ட, ஒரு மாதம் என்கிட்ட. எதுக்கு? அந்த 25க்காக. கண்ணு இல்லாட்டா யார் பாப்பா? இவர்களுக்காக ஒரு அறையை கட்டி வருகிறோம் தங்குவதற்கு. ஒரு சதுரடி 2300 ரூபா. எனக்கு ஆசை ஒரு 800 சதுரடி 700 சதுரடியாக கட்டணும்னு. நீங்களும் கர்த்தர் ஏவினால் 1 சதுரடி 2 சதுரடி 3 சதுரடி தாங்கலாம். ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு ஆகாரம் கொடுக்க நீங்களும் கூட வந்து தாராளமாக கலந்து கொள்ளலாம், தப்பு இல்லை. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, ஐயா நாங்கள் எப்படி தொடர்பு கொள்வது? இதில் 2 நம்பர் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை ஐயா நீங்கள் எனக்கு அக்கௌண்ட் நம்பர் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து அடித்து பாருங்கள், 8438852500. இந்த நம்பரை அடித்து பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். அது பருத்திமேயும் பார்வையற்றோர்னு இருக்குது. நீங்கள் அதன்படியாகவும் தொடர்பு கொள்ளலாம். நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே வழுவாதபடிக்கு
நாங்கள் நிற்க வேண்டும், வார்த்தையிலே நிற்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை நடத்துவேன்னு சொல்லிட்டாருன்னா கடைசி வரைக்கும் நடத்துகிறவா. எந்த சூழ்நிலை நான் உன்னை கைவிட மாட்டேன்னா கட்டாயம் கைவிட மாட்டான். நம்ம பல போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் பேதுரு போல ஐயரே நான் மடிந்து போறேன் ரட்சியும் கத்திடக்கூடாது. ஏன்னா அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்போது நம்ம மேலே கவனமாக இருக்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை ஐயா நான் நல்லா இருந்தையா, ஒரே ஒரு பாவத்தில் வழி விழுந்துட்டேன் அப்படி சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வேதத்தின்படி உங்கள் பாவத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யார் யார் எந்தெந்த சூழ்நிலையிலே வழுவி போன நிலையில் இருக்கிறார்களோ, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நான் எவ்வளவோ காரியங்களை சொன்னேன், ஆனால் அதில் என்னால் நிற்க முடியல. கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய், கலங்கி நிற்கிற மக்களுக்காய், வியாதியின் கொடுமையினாலே மருத்துவமனையிலிருந்து ஒருவேளை கேட்கிற பிள்ளைகளுக்காய், ஒருவேளை மருத்துவமனைக்கு வந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன்னு சொன்னவங்களுக்கா, ஏதோ என் சொந்தக்காரங்க ஊருக்கு வந்திருந்தேன், வந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேயான்னு சொன்னாலும் சரி, உங்களுக்காகவும் ஜெபிக்கிற. உங்கள் கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள் மாறட்டும். வார்த்தையிலே முதல்ல உறுதிப்படுங்க, நிலையா நில்லுங்க. அவர் நிற்பதற்கு, நம்ம கைவிடாமல் காப்பதற்கு, வழுவாமல் காப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்தில் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்கள், தங்கள் கண்பானை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்கள், இனிமே எழுந்திருப்பேனா என்று நம்பிக்கை இல்லாமல் படுக்கையில் படுத்திருக்கிற மக்கள், இந்த வியாதி நீங்கி பிழைக்க மாட்டான் எத்தனையோ பேர் தங்கள் காது கேட்க சொன்ன மக்கள், கேட்டுக்கொண்டு வேதனைப்பட்டிருக்கிற மக்கள், அவருடைய கண்ணீர்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.